பாலஸ்தீன மக்களுக்காக உலக நாடுகள் தி குளோபல் ஸ்மூத் புளோட்டில்லா அமைப்பின் மூலமாக அனுப்பிய 50 கப்பல்களில் இருந்த மலேசியர்களில் இதுவரை 12 மலேசியர்கள் இஸ்ரேல் துறைமுகத்திற்கு கொண்டு வரப்படவில்லை என்று தெரிய வந்துள்ளது. இன்று நண்பகல் 3 மணி வரையில் இஸ்ரேல் ராணுவத்தால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சுமார் 201 பேரில் மலேசியர்களும் அடங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 27 மலேசியர்களில் 15 மலேசியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும், மேலும் 12 பேர் தொடர்பான விவரங்களை ஆராய்ந்து வருவதாகவும் தி குளோபல் ஸ்மூத் புளோட்டில்லா அமைப்பின் மலேசியாவுக்கான குழு தலைவர் டாக்டர் சனி அராபி அப்துல் அலி விளக்கம் அளித்துள்ளார். இதுவரை இஸ்ரேலிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் கிடைக்காத நிலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் மற்ற நாட்டினரின் விவரங்கள் இஸ்ரேல் அரசு விரைவில் வெளியிடும் என்று அவர் கூறினார். தற்போது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருக்கும் 7 ஆண்கள் 5 பெண்கள் என 12 பேர் கொண்ட மலேசியர்கள் பாதுகாப்பாக இருக்க அனைத்து தகவல்களையும் அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி பார்சிலோனாவில் இருந்து காசாவிற்கு 46 நாடுகளைச் சேர்ந்த 500 ஆர்வலர்களுடன் மனிதாபிமான உதவி பொருட்களுடன் சுகாதார பொருட்கள், உணவுப் பொருட்கள் போன்றவற்றுடன் 50 கப்பல்கள் புறப்பட்டன. செப்டம்பர் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் உதவி பொருட்களை ஏற்றிச் சென்ற கப்பல்கள் மீது துனிசியா நாட்டில் கடல் எல்லைப் பகுதியில் ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. 3 முறை ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. முதல் ட்ரோன் தாக்குதலில் 13 குண்டுகள் வீசப்பட்டதாகவும் 10 கப்பல்கள் ட்ரோன் தாக்குதலில் இருந்து தப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் கிரீஸ் நாட்டின் கடல் பகுதியில் 3வது ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இத்தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்கள் எந்த நாட்டுக்கு சொந்தமானது என இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. இஸ்ரேலை நெருங்கிய கப்பல்களின் பாதுகாப்பிற்காக இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய இரு நாடுகளின் பாதுகாப்பு படைகள் அனுப்பப்பட்டது. தி குளோபல் ஸ்மூத் புளோட்டில்லா அமைப்பின் மூலமாக அனுப்பிய 50 கப்பல்களில் ஹமாஸ் அமைப்பினர் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய இரு நாடுகளும் இஸ்ரேலுக்கு வலியுறுத்தியதும் ட்ரோன் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டது. தி குளோபல் ஸ்மூத் புளோட்டில்லா அனுப்பும் கப்பல்களில் ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவான செயல்பாடுகள் இருந்தது என்றால் இஸ்ரேலின் பதிலடி மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் என்று இஸ்ரேல் அரசு எச்சரிக்கை விடுத்தது. இதன் தொடர்ச்சியாக இன்று அதிகாலை தி குளோபல் ஸ்மூத் புளோட்டில்லா கப்பல்கள் இஸ்ரேல் கடல் எல்லைக்குள் நுழைந்ததும் இஸ்ரேல் கடற்படையினரால் சோதனைக்காக இஸ்ரேலின் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாக எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் காசாவின் துறைமுகத்திலிருந்து 148 கிலோமீட்டர் கடல் பரப்பில் இஸ்ரேல் கடற்படையினர் கப்பல்களை பறிமுதல் செய்தனர். உதவி பொருட்களுடன் காசாவுக்கு சென்ற 27 மலேசியர்களை இஸ்ரேல் கடற்படை கடத்தி இருப்பதால் இன்று காலை தலைநகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். போராட்டக்காரர்கள் தலைநகரில் உள்ள ஜலான்துன் ரசாக் சாலையில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தின் வாசலில் கூடியதும் போராட்டக்காரர்களை காவல்துறை கட்டுப்படுத்த முயன்றது. ஆனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல் அதிகாரிகளுக்கும் இடையில் திடீரென தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் போராட்டத்தில் ஈடுபட்ட சிலரை காவல்துறை கைது செய்தனர். முன்னதாக இன்று மாலை 4 மணிக்கு மலேசியர்களை கடத்தியதாக இஸ்ரேலுக்கு எதிராக தலைநகரில் போராட்டம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நண்பகல் 12 மணிக்கெல்லாம் கூட்டம் குவிய தொடங்கியது. பாதுகாப்பு படையினர் நிலைமையை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் முன்பே சாலையின் நடுவில் சென்று போராட்டம் நடத்த போராட்டக்காரர்கள் தொடங்கினர். நிலைமையை கட்டுப்படுத்தவும் போராட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் காவல்துறை ஒரு சிலரை கைது செய்தது. அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடும் நடவடிக்கையை போராட்டக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடாது என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்தது. இன்று அதிகாலை இஸ்ரேல் கடற்பகுதியில் நுழைந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் இருப்பதாக இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. மலேசிய நேரப்படி இன்று நண்பகல் 3:30 மணிக்கு இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் கடல் பகுதியில் முன் அறிவிப்பில்லாமல் நுழைந்த 47 படகுகளை இஸ்ரேல் கடற்படை பறிமுதல் செய்திருப்பதாகவும், கட்டம் கட்டமாக அவர்கள் துறைமுகத்திற்கு இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுடன் கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 47 படகுகளில் இருந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேல் துறைமுகத்திற்கு வந்ததும் மேல் அதிக தகவல்கள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 4 கப்பல்கள் நடுக்கடலில் பழுதடைந்திருப்பதால் இஸ்ரேலின் ராணுவ கப்பலின் உதவியுடன் அது இழுத்து வரப்படுவதாகவும், இன்னும் எந்த ஒரு படகும் துறைமுகத்திற்கு வந்தடையவில்லை என்றும் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது.
இஸ்ரேலின் கடற்படையினர் கட்டுப்பாட்டில் மலேசியாவைச் சேர்ந்த 27 பேர் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதனை உறுதிப்படுத்தினார். பெர்சாத்து ஒப்பீட்டளவில் இளம் கட்சியாக இருக்கலாம். ஆனால் கட்சி தலைவர் முகைதீன் யாசினின் அனுபவத்தாலும் அரசியல் புயல்களை சமாளிப்பதில் உறுதியான பங்களிப்பாலும் அது பயனடைந்துள்ளது என்று அமாட் ஃபைசால் அசூமு தெரிவித்துள்ளார். வெஜா என்று அழைக்கப்படும் ஃபைசால் பெர்சாத்து பல வேதனையான சோதனைகளை சந்தித்ததாக கூறினார். அழுத்தம் அல்லது பிற அழைப்புகள் காரணமாக உறுப்பினர்கள் வழி தவறி சென்றது உட்பட என்று அவர் சுட்டிக்காட்டினார். தலைவர்கள் வந்து போகலாம், ஆனால் போராட்டம் நீடிக்கிறது. பெர்சாத்து தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. மேலும் நாடு தழுவிய அளவில் அதன் உறுப்பினர் எண்ணிக்கை ஊக்கமளிக்கும் வகையில் உள்ளது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அனுபவம் வாய்ந்த முகைதீனின் தலைமையுடன் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு கட்சியின் வயது ஒரு தடையாக இல்லை என்று அவர் கூறினார். இஸ்ரேலிய அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குளோபல் ஸ்மூத் புளோட்டிலாவின் மலேசிய பங்கேற்பாளர்களின் பாதுகாப்பிற்காக முஸ்லிம்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கிளந்தான் அரசு வலியுறுத்தியுள்ளது. மனிதாபிமான தன்னார்வலர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்ட போது அவர்களிடம் ஆயுதங்கள் எதுவும் இல்லை என்று மாநில இஸ்லாமிய மேம்பாடு, தக்வா, தகவல் மற்றும் சர்வதேச உறவுகள் குழுவின் தலைவர் முகமது அஸ்ரி மாட் தாவூத் தெரிவித்தார். இந்த தடுப்பு காவலுக்கு உலகம் முழுவதிலும் இருந்து கண்டனங்கள் எழுந்துள்ளன. இந்த நாட்டில் இருந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து தன்னார்வலர்களையும் உடனடியாக விடுவிப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்த மலேசிய அரசாங்கம் வலியுறுத்தப்படுகிறது என்று அவர் மேலும் கூறினார். 45 மாநில தொகுதிகளில் உள்ள அனைத்து தக்வா ஹலகத் பிரிவுகளும் இன்று முதல் 2 வழிபாட்டு செயல்களை செய்யுமாறு மாநில அரசு அறிவுறுத்தி உள்ளதாக அவர் கூறினார். பொது பயணிகள் படகு இயக்குபவர்களுக்கு ரோன் 95 மானிய விலை பெட்ரோலை நீட்டிக்க அரசாங்கம் கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளது. நிதி அமைச்சு மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களுடன் கலந்துரையாடிய பின்னர் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி இந்த முடிவை அறிவித்துள்ளார். பூடி மடானி ரோன் 95 முயற்சி அல்லது மானிய விலை பெட்ரோல் கட்டுப்பாட்டு அமைப்பு மூலம் இந்த நீட்டிப்பு ஏற்படும் என்று அவர் கூறினார். தேன் சுவை திரை இசை 2.0 திரைப்படங்களில் கவிஞர்களின் சுவையான கவிதை வரிகளில் வெளிவந்த அற்புதமான பாடல்களை கேட்பதோடு கவிதை விளக்கத்துடனும் திரைத்துறை செய்திகளுடனும் படைக்கப்படும் நிகழ்ச்சி தேன் சுவை திரை இசை 2.0. சுவையான பல்சுவை உணவு வகைகளை சுவைத்துக் கொண்டே இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். கவி நயத்தையும் இசை வளத்தையும் கேட்டு இன்புற இயல் இசை நாடக மன்றத்தின் தேன் சுவை திரை இசை 2.0 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைப்புதல் பெற திரையில் காணும் எண்களில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.